தமிழ் ரசிகர்களின் கனவு கன்னியான நடிகை சமந்தா தெலுங்கு நடிகரான நாக சைத்தன்யாவை காதலித்து 2017 அக்டோபர் 6ஆம் தேதி திருமணம் செய்து பின்னர் 2021ஆம் ஆண்டு விவாகரத்து பெற்று பிரிந்து வாழ்ந்து வருகிறார். சமந்தா தற்போது அவரது திரைப்படங்களும் மற்றும் வெப் சீரிஸ்களிலும் படு பிஸியாக நடித்து வருகிறார். இந்த நிலையில் நடிகர் நாக சைத்தன்யா பொன்னியின் செல்வன் படத்தில் நடித்து பிரபலமான சோபிதா துலிபாலாவை 2வது திருமணம் செய்து கொள்ள தயாராகியுள்ளார். இந்த நிலையில் சமந்தாவுக்கும் மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் கணவரான போனி கபூரின் முதல் மனைவியின் மகனும் ஹிந்தி நடிகருமான அர்ஜுன் கபூருக்கும் காதல் மலர்ந்துள்ளதாக தெலுங்கு ஹிந்தி இணையதளங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹிந்தி நடிகை மலைக்கா அரோராவுடனான காதலை அர்ஜுன் கபூர் முறித்துள்ள நிலையில் அர்ஜுன் கபூர் சமீபத்தில் சமந்தா வலைதளத்தில் பகிர்ந்த கவிதையை பார்த்து அனைவருக்கும் இந்த கவிதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் என்று பாராட்டினார். இதற்கிடையே பேட்டி ஒன்றில் சமந்தாவிடமும் நீங்கள் தனியாக இருக்கிறீர்களா அல்லது யாருடனாவது காதலில் இருக்கிறீர்களா என்று சமீபத்தில் கேள்வி எழுப்பிய போது விரைவில் நீங்களே பார்ப்பீர்கள் என்று பதிலளித்தார். இந்த நிலையில் சமந்தா மும்பை செல்லும் போதெல்லாம் அர்ஜுன் கபூர் வீட்டில் தங்குவதாகவும் விருந்துகளுக்கும் இருவரும் ஜோடியாக செல்வதாகவும் கூறப்படுகிறது. விரைவில் சமந்தாவும் அர்ஜுன் கபூரும் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டுள்ளனர் என்றும் கிசுகிசு பரவி வருகிறது. ஆனாலும் இது குறித்து இருவர் தரப்பிலும் எந்த தகவலும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.